சர்வருக்கு ஒரு ஆப். இவ்வளவுதான் ப்ராசஸ். வாட் இஸ் a web application னா இது ஒரு சாஃப்ட்வேர் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், browser-ஓட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். And followed by there is a huge process between an application. நீங்க application வரும்போது இந்த app that is goes for app. எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் பார்க்குறியோ அதனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆப். வெப் அப்ளிகேஷன், desktop application, client server architecture, etc. Okay, so this is called as web application process. So we'll go with the first process. So in the example slow-ஆ பாத்தீங்கன்னா தெரியும், we have two different clients. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் மூலமா கனெக்ட் பண்றவர், இன்னொருத்தர் மொபைல் யூசர். So here லேப்டாப்லயும் நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த போன்லயும் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப். ஸோ ரெண்டு இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆவாங்க. கனெக்ட் ஆகி சர்வருக்குள்ள போகும்போது இப்போ நீங்க முன்னாடி பாத்தீங்க இல்லையா, வாட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன், காம்பினேஷன் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்தது. அப்போ இந்த இடத்துல சர்வர் சைடும் இருக்கும், கிளையன்ட் சைடும் இருக்கும். then it connects to the database server. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வருது, எவ்வளோ யூசர்ஸ் பண்றாங்கன்றத இந்த டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ மொத்தமா மூணே தான். OSI லேயர்னு ஒரு கான்செப்ட் நெட்வொர்க்ஸ்ல படிச்சிருப்பீங்க. the first layer வந்து presentation லேயர்னு இருக்கும், பேஸ்மென்ட்ல இருக்கும், ரைட்டா? ஸோ presentation லேயர், application லேயர், data link லேயர். data link லேயரை இங்க ஷார்ட் ஃபார்ம்ல data லேயர்னு கொடுத்திருப்பாங்க. OSI லேயர் தான் வெப் டெக்னாலஜி. வெப் டெக்னாலஜியோட அடுத்த ஸ்டேட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ நெட்வொர்க்கோட பேசிக்ஸ்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி OSI லேயருக்குள்ள டச் பண்ணி client server, internet, intranet அப்படின்னு வந்து I have application here. இந்த அப்ளிகேஷனுக்குள்ள எத்தனை யூசர், எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா இவ்வளவுதான் வெப் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர். சொல்ற பேஸ் புரியுதா?